தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதிமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு எதிரான பல விஷயங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி பார்த்தீங்க, இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்னென்ன நடந்திருக்கு, அதன் மூலயமா தமிழக பெண்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் முன்னாடி ஒரு கோரிக்கையாகவே ஒரு நீதி கேட்கிற மாதிரி வைக்க போகிறாங்க. ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் நடக்கிறது அப்படின்றது நம்முடைய லா ஆண்டர், நம்முடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. திமுகவினர் ஒரு சில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட் டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்க என்னப்பா வேலை, அந்த புதருக்குள்ள அந்த பொண்ணு என்னப்பா பண்ணிடுச்சு, இந்த மாதிரி அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே அந்த கேள்வி திருப்பி விடுறாங்க. இது அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். குறிப்பாக இந்த விமென்ஸ் விஷயத்தில் அப்படின்றத எதிர்கட்சிகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக முன்னெடுத்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக எதிர்கட்சிகளான அதிமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு எதிரான பல விஷயங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஒரு பக்கம் தங்களுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு சரி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் அங்கே போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகளே இப்போ ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்தில் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. காரணம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை, ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ரெண்டுமே அவங்களுக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. குறிப்பாக திருமாவர்கள் நம்ம பார்த்துருப்போம், வேதனையாக வெளில ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. எங்களை வளர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் வச்சிருந்தாரு. இன்னொரு புறம் காங்கிரஸ் தாவேகா கூட போகும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது திமுகவினரே காங்கிரஸ் திட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா சமாதானமாகி இப்போ ஒரு 28 சீட்ல அவங்க நிற்க போறாங்க. இன்னொரு புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களும் அதிருப்தியில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. வேல்முருகன் அதிருப்தி காரணமா அவர் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ இப்படி பல கூட்டணி குழப்பங்கள் திமுகவில் நிலவி வரதை நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி தான் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு புறம் நீங்கள் அதிமுக கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எந்த பிரச்சனையும் கூட்டணிக்குள்ளே இப்போ அவங்களுக்கு இல்லை. அவங்க போகிற இடங்கள் எல்லாமே திமுக இந்த 5 வருஷத்தில் என்னென்ன மாதிரியான மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், மக்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்த போகிறாங்க. குறிப்பாக என்னென்னா பெண்களுக்கான பாதுகாப்பு, அதுதான் அவங்களுடைய பிரம்மாஸ்திரமாக அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களாக இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்னென்ன நடந்திருக்கு, அதன் மூலயமா தமிழக பெண்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் முன்னாடி ஒரு கோரிக்கையாகவே ஒரு நீதி கேட்கிற மாதிரி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாக இருக்குங்க. உண்மையிலே சரி, திமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நான் சும்மா பார்க்கும்போது ஒரு டேட்டா என்னோட கண்ணில் பட்டதுங்க. அதாவது கடந்த 23 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 50 பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் நடந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம எந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதே தெரியல. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், குயிலி, இந்த மாதிரி ஒரு வீர பெண்மணிகள் இருந்த ஒரு ஊருங்க நம்ம ஊர். ஆனால் இப்போ பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க. அதுவும் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வேலை தேடுறது, அந்த நைட் டைமில் வேலைக்கு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. பெண்கள் எந்த அளவுக்கு பயப்படுறாங்களோ அதை விட அதிகமாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. நம்ம புள்ள ஒழுங்காக வீடு சேருமா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. இதை கண்டிப்பாக யாராலுமே மறுக்க முடியாது. டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணாலோ இல்லை டிவி சேனலை ஓப்பன் பண்ணாலோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிறுமிக்கோ இல்லை ஏதோ ஒரு சின்ன பொண்ணுக்கோ அந்த பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்கப்படுறத நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியுதுங்க. அண்டு நீங்கள் நம்ம நல்லாவே தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம், அந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு. அதாவது ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் நடக்கிறது அப்படின்றது நம்முடைய
லா அண்ட் நம்மளுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது திமுகவினர் ஒரு சில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட் டைமில் அந்த பொண்ணுக்கு அங்கே என்னப்பா வேலை, அந்த புதருக்குள்ளே அந்த பொண்ணு என்னப்பா பண்ணிடுச்சு, இந்த மாதிரி அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே அந்த கேள்வி வந்து திருப்பி விடுறாங்க. இது வந்து எந்த மாதிரியான ஒரு பதில் அப்படின்றது எனக்கு தெரிலங்க. ஸோ காந்தி சொன்ன மாதிரி தான், பெண்கள் என்னைக்கு வந்து சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியுதோ, நைட் டைமில் வெளில போயிட்டு வர முடியுதோ, அதுதான் வந்து உண்மையான சுதந்திரம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் இப்போ அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய பதிலாக இருக்குங்க. சரி, போலீஸார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதியா, ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்ணும் வந்து போய் வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல திமுக நிர்வாகிகள் வந்து இந்த குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியான தகவல்கள் வெளியே இருக்குங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்லேயே வந்து பார்த்துருப்போம். ஞானசேகரன் அவர் வந்து திமுக நிர்வாகியாக இருந்தார், திமுக அமைச்சர்களோட நெருக்கமாக இருந்தார். அந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் வந்து வெளியாகிருந்துச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்திருச்சு. அப்போ நீங்கள் திமுகவினராக இருந்தால் எந்த தவறு செய்யலாமா, யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் மக்கள் எழுப்புறாங்க. இப்போ நீங்க ரீசெண்டாக கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில 13 வயது ஒரு சிறுமிங்க, அந்த சிறுமிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்ததா வந்து திமுக நிர்வாகி பரத் அப்படின்றவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். கிருஷ்ணகிரி, அதை மறந்துட்டு பாருங்க, கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 2.5 வயசு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை கொடுக்கப்பட்டு கொன்று இருக்காங்க. அதுக்கும் வந்து ஒரு திமுக நிர்வாகி தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதெல்லாத்தையும் தாண்டி சென்னையிலேருந்து டெல்லி போகிற ஒரு ஃப்ளைட்டில் அங்கே இருந்த விமான பணிப்பெண்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு வந்து இன்னொரு திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இப்படி தமிழகம் எங்கும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது நடந்தது ஒரு புறம் இருந்தாலும், இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிக அளவில் திமுகவினர் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் மத்தியில் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாமல் பல பெண்கள் வந்து பாதிக்கப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது. டெய்லி ஏதாச்சும் ஒரு பெண் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாலியல் ரீதியில் வந்து வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னா, பெண்கள் வந்து எங்கே போனாலுமே வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில், ஒரு பஸ்லேயோ இல்லை வந்து ஒரு ஆட்டோலையோ அங்கேயுமே அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது வந்து இல்லைங்க. இதை தான் காவல்துறை உறுதிப்படுத்தணும். பெண்கள் எங்கே போனாலும் சுதந்திரமாக போயிட்டு வரத்துக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. அதை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் செஞ்சிருக்கணும். ஆனால் அது செய்ய தவறிட்டாரு அப்படின்றது தான் வந்து இந்த சம்பவங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது செய்ய தவறிட்டாரு அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. ஸோ எதிர்கட்சிகள் இதை தான் வந்து தங்களுடைய பிரதான பிரச்சாரத்தில் வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரி, ஒரு ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் ஒரு 60-70 இருக்கக்கூடிய வயதானவர்கள் கூட இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து 60 வயது முதியவர் அண்ட் தென் ஒரு 70 வயது ஒரு பெண்மணி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க நகைக்காக. அவங்க வந்து செக்ஷுவலி அவங்க வந்து ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் கேட்கும்போது நம்ம எந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, வயதானவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, டீனேஜ் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, ஒரு காலத்தில் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்ட்டு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து படிப்பாங்க, இங்கே வந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வந்து விமன் சேஃப்டியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குச்சிங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வரவே பயப்படுறாங்க. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்றதுனால கேரளாவிலேருந்தோ கர்நாடகாவிலேருந்தோ இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து படிக்கவோ அல்லது வந்து வேலை செய்யவோ தயங்குறாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. இதுதான் தமிழகத்தினுடைய தற்போதைய சூழலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மக்கள் முன்னாடி எதிர்கட்சிகள் முன்வைக்க போகிறாங்க. மக்களும் இதை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்தது. இவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து 1000 ரூபாய்
ரூபாய் கொடுத்துட்டோம், 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்துட்டோம், அதனால வந்து பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து திமுகவினர் சொன்னாலும் கூட எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இலவச இதை தாண்டி மக்களுக்கு அந்த சேஃப்டின்றது தாங்க முக்கியம், மக்கள் அதை தான் பார்ப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் வாக்குகளை கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும், குறிப்பா இந்த விமென்ஸ் விஷயத்துல அப்படின்றத வந்து எதிர்க்கட்சிகள் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா முன்னெடுத்துட்டு போறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் வந்து இருக்கு, நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அடுத்து யார் ஆள போறாங்க அப்படின்றது. ஸோ மக்கள் ஓட்டு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய கருத்துமா இருக்கு. தேங்க்யூ.